வணக்கம். நான் மகேந்திரன். இந்த வீடியோவில் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்காக இந்த ட்ரையல் பிளேசர்ஸ் அப்படிங்கிற போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2,00,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் 10 ஸ்டாக் தான் இருக்கும். ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரூ. 10,000. ரீபேலன்ஸ் ஃப்ரீக்வன்சி 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த 10 ஸ்டாக்கில் ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்டாக் விற்பாங்க, வாங்குவாங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னால் என்னென்னா, இப்போது நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் என்னென்ன வாங்கணும், விற்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து அந்த 10 ஸ்டாக்கை அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. எ எதை வந்து நம்ம வச்சுக்கலாம், வேணாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணி நம்ம நாலேஜை விட அவங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். அவங்க வந்து அந்த ஸ்டாக்ஸை எப்படி வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு பேக் அண்ட் டெஸ்டிங்கு இது எல்லாமே பண்ணிவிட்டு நமக்கு உண்டான பெனிஃபிட் வந்து இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக்ஸு. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த 10 ஸ்டாக்கையும் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? வருஷத்துக்கு அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வந்து இந்த ட்ரையல் பிளேசருக்கு 10,000. ஓகே. அதுக்கப்புறமேட்டு அது என்னென்ன செக்டாரில் போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. 2 வாரத்துக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதை பேஸ் பண்ணிவிட்டு ஓடிபி நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா ரீபேலன்ஸ் ஆயிரும். அந்த ஸ்டாக்ஸ் வந்து விற்க வேண்டிய ஸ்டாக்ஸை விற்றுரும், வாங்குறத நமக்கு வாங்கி கொடுத்துரும். ஓகேங்களா? அது மட்டும்தான் நம்ம கன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ட்ரையல் பிளேசரோட பெர்ஃபார்மன்ஸ் அதாவது 9th ஜூன் 2022லேருந்து 31st ஜூலை 2024 வரைக்கான ரிப்போர்ட் இது. இது ஒன்று ₹100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிஃப்டி 500 கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. 170 இருக்கும் நிஃப்டி 500ல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 293 ட்ரையல் பிளேசர்ஸில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இதுவும் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும். எல்லா டைமும் ஒரு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரே ரேஞ்சில் போயிருக்கு. அப்புறம் ஒரு சடன் பீரியடில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்கு. மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா ட்ரையல் பிளேசர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. பேக் டெஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுறது, அப்புறம் எல்லாமே 3% ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரியான ஸ்டாக்ஸ் தான் ஓரளவுக்கு 30 டேஸில் ஒரு 30 நாளில் 3% ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரியான ஸ்டாக்ஸை தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் மெத்தடாலஜி. அதாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு என்னென்னா, ஒரு ஸ்டாக்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸை அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. எதை வாங்கணும், விற்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அது 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு அதை என்டர் பண்ணால் போதும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் மட்டும் ₹10,000 வரும். இப்போ இது எதுக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நான் ஷார்ட் டேர்மில் ட்ரேடிங் பண்ணணும். பட் என்னால் ரெகுலராக மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியாது. எனக்கு ஒரு ரிட்டர்ன் நல்லா ஓரளவுக்கு வரணும் அப்படிங்கிறவங்க வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 2 லேக், மேக்ஸிமம் வந்து நீங்கள் 2 லேக் மேலேயே வச்சுக்கலாம். ஏன்னா ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 2.5, 3 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரீபேலன்ஸ்க்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி எப்போ வேணாலும் வித்ட்ராவபிள் இருக்கும். ஓகேவா? அதே ஸ்டாக்ஸ் எப்படி வச்சு வாங்குறோமோ, விற்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். ட்ரையல் பிளேசர் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் இந்த ட்ரையல் பிளேசர் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸு மினிமம் பேஸ்கெட் இது ட்ரேடிங் பேஸ்கெட். சரிங்களா? மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்குது. 10 லேக்கில் ஒரு இருக்குது. இதுக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இதை பார்த்துக்குவாங்க. இதே மாதிரி நிறையா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் அவங்கெல்லாம் அந்த போர்ட்ஃபோலியோவை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு போயிட்டுருக்கிறவங்க இருக்காங்க. இது வந்து இருக்கிறதுலே மினிமமான ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பேஸ்கெட், ட்ரேடிங் பேஸ்கெட். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.